Taste the Daily. கழக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்திற்கான நிர்வாகிகள் தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், கழக அண்ணா தொழிற்சங்க பேரவை கனரக தொழிற்பிரிவு NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்திற்கு கடந்த 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதில் தலைவராக பாரதிதாசன், செயலாளராக வெற்றிவேல், பொருளாளராக அமுல்ராஜ், அலுவலக செயலாளராக ஜாகிர் உசேன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் சுரங்கம் 1இல் துணைத் தலைவர்களாக ஜெயக்குமார், ஹென்றி டேனியல், மணி ஆகியோரும், பகுதி செயலாளர்களாக அன்பழகன், ரவிச்சந்திரன், அண்ணாதுரை, லட்சுமணன், கண்ணதாசன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். தொடர்ந்து சுரங்கம் 1A பிரிவில் துணைத் தலைவராக ராஜசேகரனும், பகுதி செயலாளர்களாக வெங்கடேசன், கௌதமன் ஆகியோரும் வெற்றி பெற்றனர். சுரங்கம் 2இல் துணைத் தலைவர்களாக முருகன், ராமகிருஷ்ணன், முருகன் ஆகியோரும், பகுதி செயலாளர்களாக பூங்குடி ராஜா, ஆரோக்கியதாஸ், பாலசுப்பிரமணியன், சடகோபு, ரெங்கன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். TPS 2 மற்றும் TPS 2 எக்ஸ்பென்ஷன் பிரிவுகளில் துணைத் தலைவர்களாக அருள் செல்வன், சங்கர், பகுதி செயலாளர்களாக குப்புசாமி, செல்வராஜ், சங்கர், NSU மற்றும் டிரான்ஸ்போர்ட் பிரிவில் துணைத் தலைவராக கருணாநிதியும், பகுதி செயலாளர்களாக அப்துல் பஷீர், தமிழ்ச்செல்வன், வேங்கை மாறன் ஆகியோரும் வெற்றி பெற்றனர். NNTPS, TPS 1 மற்றும் TPS 1 எக்ஸ்பென்ஷன் பிரிவில் துணைத் தலைவராக மணிவண்ணனும், பகுதி செயலாளர்களாக குமரன், ரவிச்சந்திரன், MMC, GHL அண்ட் DCN கார்டு பிரிவில் துணைத் தலைவராக அசோகன், பகுதி செயலாளர்களாக முருகேசன், நடராஜன் ஆகியோரும், TA ஃபீல்டு பிரிவில் துணைத் தலைவராக ராஜேந்திரன், பகுதி செயலாளராக சுப்பிரமணியன் ஆகியோரும் வெற்றி பெற்றனர். மேலும் CO, TA ஆபீஸ், எஜுகேஷன், PRO, CPF, விஜிலன்ஸ், PRM, கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் CTO பிரிவில் துணைத் தலைவராக ரமேஷ், பகுதி செயலாளர்களாக ஆனந்த்ராஜ், சின்னசாமி ஆகியோரும் வெற்றி பெற்றனர். இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் தனது இதயமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கழகத்தின் மீதும் அண்ணா தொழிற்சங்கத்தின் மீதும் மிகுந்த விசுவாசம் கொண்டு சிறந்த முறையில் பணியாற்றி நற்பெயரை ஈட்டி தருமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் வெற்றி பெற்றிருக்கும் நிர்வாகிகளுக்கு NLC அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்கிடுமாறு அதிமுக பொதுச் செயலாளர் தனது அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார்.